5 ஆண்டு ஆட்சியில் அளப்பரிய சாதனை புரிந்த ஷேர்ஷாவின் 480வது நினைவு நாள் இன்று 24/5/2024. 5 ஆண்டு ஆட்சியில் அளப்பரிய சாதனை புரிந்து வரலாற்றில் நிலை பெற்ற ஷேர்ஷாவின் இயற்பெயர் ஃபரீத். இவரின் தந்தை ஹசன் ஃபரீத் பீகார் மன்னர் முகமது லோகானியிடம் ஜான்புரி ஜாகீராக பணியாற்றினார். அப்பணி காலத்தில் லோகானியின் மீது பாய்ந்த புலியை கொன்று மன்னரை காப்பாற்றினார் ஷேர்ஷா. அதனால் மன்னர் முகமது லோனி இவருக்கு ஷேர்கான் என்ற பட்டத்தை வழங்கினார். அதன்பின் ஈராண்டுகள் பாபரின் படை அதிகாரியாக இருந்தார். அப்பொழுதே ஷேர்ஷா பிற்காலத்தில் பிரபுக்களை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவார் என்று கணித்தார் பாபர். தனியொருவனாய் புலியை கொன்ற ஃபரீத் கானுக்கு பாபர் மீண்டும் ஷேர்ஷா என்ற பட்டத்தை வழங்கினார். இந்த பெயரே வரலாற்றில் வாகை சூடியது. பாபர் கணித்தபடி முதலில் பீகார் அரியணையில் அமர்ந்தார். ஹுமாயூனை முதலில் பீகாரிலும் அடுத்து கன்னோஜியிலும் தோற்கடித்து 25/10/1542 டெல்லி அரசரானார். 5 ஆண்டுகளே ஆட்சி புரிந்தார். ஆயினும் அவரின் சாதனைகள் அளப்பரியன. சமய சாதி இன வேறுபாடு இன்றி அனைவரும் சமம் என்ற கொள்கையை நிலைநிறுத்தினார். விவசாயிகள் ஏமாற்றப்படாது காத்தார். நிலவரியை தானியமாக அல்லது பணமாக செலுத்த சட்டம் கொண்டு வந்தார். விவசாயம் செய்யப்படும் நிலத்தின் அளவு, விளையும் தானியத்தின் வகை, விதிக்கப்படும் வரி முதலிய விவரங்கள் பட்டாவில் பதியப்பட்டன. இந்தியாவில் ஷேர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய பட்டா இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. இன்றும் உபயோகத்தில் உள்ள பெங்கால் பெசாவர் நெடுஞ்சாலையை அமைத்தார். ஆக்ரா சித்தூர் ஜோத்பூர் சாலையையும் லாகூர் முல்தான் சாலையையும் அமைத்தார். பயணிகள் தங்கி இளைப்பாற 8 கிலோமீட்டருக்கு ஒரு சத்திரம் கட்டினார். மொத்தம் 1700 சத்திரங்கள் கட்டினார். சாலை ஓரங்களில் நிழல் தரும் மரங்களை நட்டு வளர்த்தார். நீர் அருந்த கிணறுகளையும் வெட்டினார். ஒவ்வொரு சத்திரத்திலும் தபால்களை எடுத்துச் செல்ல 2 குதிரை வீரர்கள் இருக்க ஏற்பாடு செய்தார். அஞ்சல் போக்குவரத்தை அரிய முறையில் நடத்தினார். ஷேர்ஷா 16ஆம் நூற்றாண்டில் ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டார். அதுவே இன்றும் இந்தியாவின் நாணயமாய் நடைமுறையில் உள்ளது. இந்திய ரூபாயின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். ஷேர்ஷா 1542 1 ரூபாயை மக்கள் புழக்கத்தில் புகுத்தினார். அந்த 1 ரூபாய் நாணயம் கலப்பில்லாத வெள்ளி நாணயம். அந்த நாணயம் 179 கிராம் எடை உடையது. கிழக்கே வங்காளத்தில் இருந்து மேற்கே இந்து சமவெளி வரை அவருடைய ஆட்சி அமைந்திருந்தது. நிர்வாக வசதிக்காக அவரின் அரசை 47 சர்க்கார்களாகவும் சர்க்கார்களை 329 பர்கானாக்களாகவும் பிரித்தார். தல ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தார். ஷேர்ஷாவின் சீர்திருத்தங்களை அக்பர் தொடர்ந்து செயல்படுத்தினார். காவல்துறையை பலப்படுத்தினார். படை வீரர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க ஏற்பாடு செய்தார். படைத்தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கும் முறையை மாற்றி இராணுவ சேவையையும் சிவில் நிர்வாகத்தையும் பிரித்து நிர்வாகம் சிறக்கச் செய்தார். ஷேர்ஷா சூரி ஆளுநர்களுக்கு நிர்ணயித்த தகுதிகள் அதிகாரங்களே இன்றைய இந்திய ஆளுநர்களுக்கு அளிக்கப்படும் அதிகாரங்களுக்கு அடிப்படை. ஷேர்ஷாவின் ஆட்சியில் இந்தியில் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டன. அவற்றில் ஒன்று மாலிக் முகமது ஜெய்சி எழுதிய பத்மாவதி. கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றுகையில் தற்செயலாக துப்பாக்கி வெடித்ததில் 24/5/1545 இறந்தார். இந்தியாவில் எண்ணற்ற நிர்வாக அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்த சாலை வசதி, சத்திரம் கட்டல், நாணயம், நிலப்பட்டா, நிலவரி, அஞ்சல் பரிமாற்றம் முதலியவற்றில் முன்னோடியாக விளங்கிய ஷேர்ஷாவை நன்றியோடு நினைவு கூறுவோம். வெட்கமின்றி வெற்று வேற்று முழக்கங்களை கூச்சலிட்டு கூவி ஆட்சியில் அமர்ந்ததும் அத்தனையும் மறந்து மொத்தமாக பொது சொத்தை கொள்ளையிட்டு கோடீஸ்வரர்களாக குதூகலிக்கும் இக்கால அரசியல்வாதிகள் ஷேர்ஷா சூரியின் வரலாற்றை படித்து திருந்த வேண்டும்.